டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சி நடத்தவுள்ள போராட்டம் மற்றும் பேரணியை முன்னிட்டு ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற வீதி பகுதிகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், தற்போது அங்கு எந்த அளவுல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு? அதே நேரம் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா? அதே மாதிரி அவர்கள் எந்த அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள்? பல கட்டாயமாக அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பெரும் அளவிலான இளைஞர்கள் வந்துட்டு இங்கே கூடியிருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகளும் மாணவர்கள் சங்கங்கள் போன்ற பல்வேறு அமைப்புகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இங்கு பல தலைவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு அன்னிராஜா அவர்கள் இங்கு இருக்கிற அவர்களிடம் கூட பேசுவோம். மேடம், இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா இளைஞர்களுடைய ஒரு குரலாக இன்றைய தினம் இந்த ஒரு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இது வந்து இந்த யங் பீப்புள், இந்த இளைஞர்கள் இந்த நீட் எக்ஸாம் இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆன பிறகுதான் இந்த யங் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஆல் இந்தியாவில இன்டர்நேஷனலி அவங்க யுனைடடா வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டா நம்ம தேசத்தில் இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இங்க இந்த வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கிறது, போயிட்டு இருக்கிறது. எந்த விதமான ஒரு எஃபர்ட்டும் என்டிஏ கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வர்றது கிடையாது. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டத்தை அட்ரஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பல விதத்தில் இளைஞர்கள் ரொம்ப பெரிய கிரைசிஸ்ல இருக்கும்போது தான் நீட் பேப்பர் திருப்பி லீக் ஆகுறது. இது முதல் முறை கிடையாது, திருப்பி லீக் ஆகுற இந்த மாதிரி இது வர்றது. அதனால இதெல்லாம் அந்த நீட்ன விஷயத்தே வந்து மாநிலங்களுடைய அவங்களோட உரிமைகளை பறிச்சுதான் இந்த நீட் எக்ஸாம் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியது. இப்ப என்னன்னு கேட்டா இந்த முறையும் லீக் ஆன பிறகு மோர் தேன் 5 இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சூசைட் பண்ணிருக்குது. நீட் பேப்பர் லீக் ஆகிறது ஒரு கிரைம், இந்த அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் இது இன்னொரு கிரைம். இது கிரைம் நடந்திருக்கிறது. கிரைம் பண்ண என்ன, கிரைம் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நல்கத்தான் வேணும். அப்பதான் ஜஸ்டிஸ் சொன்ன அந்த அந்த ஐடியா வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்குவே. அப்ப பனிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமைச்சர், இந்த கல்வி அமைச்சர், மத்தியில ஒன்றியத்திலே கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணித்தான் ஆகணும். ரிசைன் பண்ணணும். அப்புறமா இது யார் யார் இதுக்கு இதெல்லாம் உள்பட்டிருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் எதிரான நடவடிக்கை வேணும். முதலில் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், ராஜினாமா பண்ணணும். அதை வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐயும் அதுக்கு அந்த டிமாண்ட் வைக்கிறது. இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த டிமாண்ட் தான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான். அந்த அஜெண்டே நாங்க சப்போர்ட் பண்றது. இந்த இளைஞர்கள் வேற என்ன பேசுறது அது கேட்கறது தான் நாங்க இங்க வந்திருக்கிறது. அதாவது இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க பெரும் அளவிலான இளைஞர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய ஒட்டுமொத்த இந்த கோரிக்கையானது தற்போது இந்த நீட் விவகாரமானது மிகப்பெரிய அளவில் அனைத்து மாநிலத்திலும் தொடர்ந்து இந்த பிரச்சனையாகி கொண்டு வரக்கூடிய நிலையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த போராட்டத்திற்கு பல்வேறு மாணவர்கள் அமைப்புகள் வந்துட்டு இங்கே ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதே போல இந்த ஒரு போராட்டமானது மற்ற மாநிலத்திலும் பெருமளவிலாக முன்னெடுக்கப்படும் என இந்த கட்சியை சேர்ந்த கரப்பான் ஜனதா பார்ட்டி இந்த அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் வந்துட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வேலையின்மை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருமளவில் இங்கே தொடர்ந்து நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் டெல்லி முழுவதும், குறிப்பாக அது இன்று ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. இந்த ஜந்தர் மந்திரி பகுதியை இணைக்கக்கூடிய சுற்றுவட்டார அந்த சாலைகளில் இந்த முழுமையாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய இந்த இளைஞர்களை வந்துட்டு எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களிலும் ஈடுபடாதவாறு அவர்களை கண்காணிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்க மற்ற அமைப்பினர் கூட இங்க இருக்கிறார்கள். அவருடைய வணக்கம். உங்களுடைய எந்த அமைப்பு சார்பாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கீங்க? உங்களுடைய பெயர்? நாங்கள் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் 2 அமைப்பினுடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என் பேர் ஹரீஷ் பாலா. என்ன கோரிக்கை உங்களுக்கு மெயின் கோரிக்கை? அதாவது முதல் கோரிக்கை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா.
நீட் தேர்வு அப்படிங்கிறது முதல்ல மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விதமா அமைச்சதே தப்பு. அது மட்டும் இல்லாம கடந்த பல ஆண்டுகளா பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த ஆண்டும் கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்து 5 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது வெறும் 5 மாணவர்களுடைய பிரச்சனைகள்ல ஒட்டுமொத்த சிஸ்டமோட பிரச்சனை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவோட இது முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. என்டிஏ அப்படிங்கிற அந்த டெஸ்டிங் ஏஜென்சி அதை கூட நம்ம முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த. சமூக வலைதளத்தில் தொடங்கப்பட்ட கரப்பான் ஜனதா கட்சி தற்போது களத்துக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சக்கட்ட பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி ராஜீவ்.